இப்போ எங்களோட சமூகத்தில் கல்யாணம் முடிச்ச உறவுகளில் பேணப்பட வேண்டிய சில ஒழுக்கங்களை அல்லாஹ் சொல்லித் தருகிறான், அல்லாஹுடைய ரசூல் சொல்லித் தருகிறார்கள். இந்த ஒழுக்கங்கள் எந்த அளவு நம்முடைய சமுதாயத்தில் பேணப்படுகிறதுங்கிறத நாம் கவனத்தில் எடுக்கணும். எந்த அளவுக்கு இந்த ஒழுக்க விஷயங்கள்ல, இந்த உறவு விஷயங்கள்ல நாங்கள் பின்தங்கி இருக்கிறோம் என்பதையும் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நாம மச்சானுடைய விஷயத்துல, மச்சியுடைய விஷயத்துல இஸ்லாம் சொல்லக்கூடிய வரைமுறை என்ன அப்படிங்கறத நீங்க புரிஞ்சு கொள்ளணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தடவை ஒரு எச்சரிக்கையை செய்கிறார்கள். என்ன எச்சரிக்கை செய்யறாங்க அப்படின்னு கேட்டா, நீங்கள் அந்நிய ஆண்களோடு தனித்திருப்பதை நான் உங்களுக்கு எச்சரிக்கை செய்கிறேன் அப்படிங்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்நிய ஆண்களோடு தனித்திருக்கிறதை எச்சரிக்கை செய்யும் போது ரசூலுல்லாஹ் சொல்லுகிறார்கள், ஈயாக்கும் வத்துஹூலு அலன் நிசா, பொம்பளைகள் இருக்கிற இடத்துல நீங்க என்ன செய்யக்கூடாது, பெண்கள் இருக்கிற இடத்திற்கு அங்கே போவதை பற்றி நான் உங்களுக்கு கடுமையாக எச்சரிக்கை செய்கிறேன் அப்படிங்கிறார் ரசூலுல்லாஹ். பொம்பளைகள் இருக்கிறாங்க, இவர் உள்ள போறாரு அப்படின்னா ரசூலுல்லாஹ் கடுமையா எச்சரிக்கிறேனுங்கிறாங்க. அப்போ ஒரு மனிதர் எழும்புறாரு, எழும்பி அல்லாஹுடைய ரசூல்கிட்ட கேட்கிறாரு, யா ரசூல் அல்லாஹ், அல்லாஹுடைய ரசூலே, அதாவது அன்சாரிகள்ல ஒரு தோழர் தான் இதை கேட்கிறாரு, யா ரசூல் அல்லாஹ், அஃபர ஐத்தல் ஹமுவ, அதாவது கணவனுடைய சகோதரனை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கணவன் சகோதரன்டா மச்சான், மச்சனை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவருக்கு போகலுமா, அனுமதி இருக்குதா அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அல் ஹமு, மச்சானா, அல் மவுத், அது மவுத்துக்கு சமன் அப்படிங்கிறாங்க ரசூலுல்லாஹ். நாங்க இப்ப இந்த ஹதீஸை வச்சு பல விஷயங்களை சிந்திக்க வேண்டும் சகோதரர்களே. இந்த ஹதீஸ்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், நீங்க கல்யாணம் முடிச்ச உங்களோட கணவன்ட உடன் பிறந்த சகோதரர்கள், அது அந்த கணவன்ட நானாவா இருக்கலாம், கணவன்ட தம்பியா இருக்கலாம், இவன் மச்சான். இந்த மச்சானை குறித்து தான் அந்த சஹாபி கேட்கிறாரு, இப்ப எந்த தம்பி என் வீட்டுக்கு வாரதை பத்தி என்ன யார சொல்ல நினைக்கிறீங்க? ஏண்ட உடன் பிறந்த நானா ஏண்ட வீட்டுக்கு வாரதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? நான் இல்லாத நேரம் என் மனைவி இருக்கும்போது வரையலுமா, அதுக்கு அனுமதி இருக்குதா? இதான் கேள்வி. அல்லாஹுடைய ரசூல் திருப்பி கேட்கிறாங்க, அல் ஹமு, அதாவது கணவன்ட கூட பிறந்த சகோதரனா மச்சானா, அல் மவுத், அது மவுத்துக்கு சமனுங்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மரணம் எப்படி ஒரு மனிதனை அழிக்குமோ அதே போல இந்த மச்சானுங்கிற உறவும் ஒரு குடும்ப வாழ்க்கையை சீரழிக்கும், அழிக்கும்ங்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எந்த அளவு பேணுதலை இந்த இடத்துல ரசூலுல்லாஹ் ஒரு குடும்பத்தினுடைய கட்டுப்பாட்டை, ஒழுக்கத்தை, அந்த உறவை பேணுகிற விஷயத்தை வலியுறுத்துறாங்கன்னு யோசிச்சு பாருங்க. அப்ப ஒரு மச்சான் வீட்டுக்குள்ள வாராருண்டா நாங்க என்ன நினைக்கிறோம்டா, என் மாப்பிள்ளட நானா தானே, ஏண்ட மாப்பிள்ளட நம்பி தானே அப்படின்னு சர்வ சாதாரணமா வீட்டுக்குள்ள அலௌட் பண்றோம். அத நாங்களும் என்ன பண்றோம்னா, ஏண்ட தம்பி தானே, ஏண்ட நானா தானே அப்படின்னு அலௌட் பண்றோம்டா. இப்ப ஏண்ட நானாவும் ஏண்ட தம்பியும் ஏன் பொஞ்சாதிக்கு யாரு? ஏண்ட பொஞ்சாதிக்கு திருமணம் முடிக்க அனுமதிக்கப்பட்டவர்கள். அவர்கள் சர்வ சாதாரணமாக பழக முடியுமான, அவர்கள் மஹ்ரமியத்தான உறவு இல்லை. இவர் அஜ்னபி. அப்ப அஜ்னபி என்றவர் நான் இருக்கும்போது வரலாம், நான் இருக்கும்போது எந்த வீட்டுக்குள்ள இருந்து சாப்பிட்டு குடிச்சு பேசிட்டு போகலாம். ஆனால் எல்லை உண்டு. அந்த எல்லைகள் இங்க நம்மட சமுதாயத்தில் வீடுகள்ல பேணப்படுதா? எங்கட சமூகத்துல நடைமுறை என்னண்டா, மச்சான்டா சாதாரணமா வருவாரு, சாதாரணமா உட்கார்ந்து பேசுவாரு, டீயை குடிப்பாரு, சாப்பிடுவாரு. அங்க நம்மட கூட பிறந்தவன் இருக்கணும் என்ற தேவையே இல்லை. அப்படி பழக்கப்படுத்தப்பட்டவர்கள் நாங்கள். அப்படி பழக்கப்படுத்தப்பட்டதனால சமுதாயத்தில் எத்தனை விளைவுகள் வந்திருக்கு தெரியுமா? நானட ஒஞ்சாதியை கூட்டிக்கிட்டு தம்பி ஓடி போன வரலாறுகள் எத்தனை இருக்கு தெரியுமா? தம்பிர ஒஞ்சாதிய நானாக்காரன் கூட்டிக்கிட்டு ஓடி போன வரலாறுகள் எத்தனை இருக்கு தெரியுமா? பிள்ளையெல்லாம் விட்டுட்டு தம்பியோட ஓடி இருப்பா. இந்த மாதிரியான சமூக சீர்கேடுகளும் ஒழுக்கக்கேடுகளும் விபச்சாரங்களும் எதனால இந்த சமூகத்தில் நடக்குது? இது நாங்க கொடுத்த அலௌடால. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இப்போ ஒரு 4 அல்லது 5 மாதங்களுக்கு முன்னால் நடந்த ஒரு உண்மையான சம்பவம். இந்த சம்பவம்
ஏன் இதை சுட்டி காட்டுறதுன்னா, இது கொடுக்கப்பட்ட அந்த எல்லையை தாண்டிய பழக்கங்கள், உறவு முறைகள் எந்த அளவுக்கு சீர்கேட்டை உருவாக்கியதுங்கிறதுக்கு. இங்க மாப்பிள்ளைக்காரன் வெளிநாட்டுல, மாப்பிள்ளை வந்து என்ன பண்ணுவான், அவன் தம்பிக்கு காசு அனுப்புவான். தம்பி மைனிய கவனிச்சுக்கடா, காசை கொண்டு போய் கொடுறா, தேவையான வீட்டுக்கு தேவையான சாமான் சட்டி முட்டை எல்லாம் வாங்கி கொடுறான்னு அளவுக்கு அதிகமான நம்பிக்கை தம்பி மேல வச்சு நாணக்காரன் இங்க காசு அனுப்பி அவர்கிட்ட என்ன பொஞ்சாதிய டவுனுக்கு அனுப்ப மாட்டார். இவரு அவ்வளவு பக்குவம் பேணுதல் பாத்துக்கிறீங்க. பொஞ்சாதி வீட்டுல இருக்கணும், தம்பிக்காரன் போயிட்டு எல்லாம் வாங்கி கொண்டு வந்து கொடுப்பான், பார்ப்பான், கவனிப்பான், எல்லாம் செய்யறது. தம்பி மேல அம்புட்டு நம்பிக்கை. இந்த தம்பி மாப்பிள்ளைக்காரன் 2 வருஷம் வெளிநாட்டுல இருக்கிறான். தம்பி வீட்டுக்கு போறது வாரது யாரு கவனிக்க போறா? அங்க இருக்கிறவங்க அவங்களோட உமா அப்பா கவனிப்பாங்களா? உமா அப்பா என்ன நினைப்பாங்க, அட எந்த பிள்ளை தப்பு செய்வானான்னு நினைப்பாங்க. அவன் தப்பு செய்ய மாட்டான்னு நம்புவாங்க. ஆனா இந்த பெண் பிள்ளைக்கும் அந்த தம்பிக்கும் இடையிலே ஒரு உறவு வந்து விட்டது. மாப்பிள்ளைக்காரன் அங்க, கூட பிறந்தவன் இங்க, 2 பேருக்கும் இடையில உறவு வலுப்படுகிறது. ஒரு 10 மாசம் ஆகுது, ஒரு பபா கிடைச்சிருச்சு. வீட்டுல யாருக்கும் தெரியாது. என்னடா மாப்பிள்ளை 2 வருஷமா வெளிநாட்டுல இருக்கிறான், 2 வருஷம் கருப்பமா அப்படிங்கிற டவுட் வரும். 2 வருஷம் வெளிநாட்டுல இருந்தா புள்ள வெத்திருச்சே இந்த புள்ள. அப்ப இங்க வந்தா ஒரே பிரச்சனை, சலசலப்பா போயிருச்சு. புள்ள இதுவரைக்கும் அந்த 10 மாசமும் உம்மாவை ஏமாத்தி, மாமா மாமியை ஏமாத்தி, அது எல்லாரையும் ஏமாத்தி கண்ணை கட்டி வீட்டுல வந்து இருந்து சத்தி போனா இதுக்கு செமிக்கிறது இல்ல, தலைவலி, ஒரே கொமட்டல், கேஸ்ட்ரிக்கு மருந்து எடுத்துட்டு வந்தா 10வது மாசத்துல புள்ள கிடைச்சிருச்சு. இப்ப யாரு புள்ளைக்கு வாப்பா? பிரச்சனையாயிருச்சா? பிரச்சனையானா தேடினா யாரு தெரியுமா சகோதரர்களை? வாப்பா அவன் தம்பிக்காரன். போச்சா? நீ அளவு கடந்து கொடுத்த எல்லை இப்ப இது மரணத்தின் எல்லையில கொண்டே விடுமா இல்லையா? அதனாலதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல் அமு மச்சானாடா மவுத்துக்கு நிகரானது. அலவுட் பண்ணினேன்னு வச்சுக்க, உன் குடும்ப வாழ்க்கையே சீரழிஞ்சு போயிரும் அப்படிங்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சைத்தான் எல்லை கடக்க வைப்பான். அந்த இடத்துக்கு அலவுட நாம கொடுத்தா எந்த தம்பி தான், எந்த நானாதான் மலக்கா மலக்காண்டு கேட்கிறேன். ஏன் புஞ்சாதி என்ன மலக்கா? யாரும் மலக்கல்ல. இங்க எல்லாம் மனிதர்கள், எல்லோருக்கும் அவர்களுக்கு ஆசாபாசங்கள் இருக்கிறது, உணர்வு உணர்ச்சிகள் இருக்கிறது. ஒரு சந்தர்ப்பத்தை இல்லாட்டி ஒரு சந்தர்ப்பத்தை சைத்தான் உண்டாக்கினா குடும்ப வாழ்க்கை நாசமா போயிருமா இல்லையா? எங்க நானாவா இருந்தாலும் சொல்லு, தம்பியா இருந்தாலும் சொல்லு, அடை நீ என் பொஞ்சாதிக்கு அஜினபி, நான் இருக்கும் போது மட்டும் வா, இல்லாத நேரம் வந்துடாத. அப்படின்னா கோவிச்சுக்க போறானா? பேச மாட்டானா? நாளைக்கு முகம் பார்க்க மாட்டானா? அல்லாஹ் சொன்ன உறவை பேணாட்டி அவன் என்ன உறவுன்னு கேட்கிறேன். அல்லாஹ் சொன்ன சட்டங்கள் ஒரு குடும்பத்தை பாதுகாக்க, ஒரு குடும்பத்துடைய ஒழுக்கத்தை பாதுகாக்க, ஒரு கணவன் மனைவி வாழ்க்கையில் சந்தேகம் இல்லாத வாழ்க்கையை பேணுவதற்காக அல்லாஹ் சொல்லுகிறான். அப்ப இந்த ஒழுக்கங்களை எல்லாம் கடந்துதான் அந்த சம்பவம் நடந்துச்சுன்றது எங்களுக்கு பெரிய ஒரு படிப்பினையா இல்லையா? நம்ம பகுதியில நடந்துச்சு. அப்படி நடக்கும் போது இது நமக்கு ஒரு மிகப்பெரிய பாடத்தை தர வேண்டும். இந்த மாதிரி வரம்பு மீறிய நம்முடைய உறவுகள் என்பது நம்மை நாளைக்கு தூக்குலகங்க வைக்கும். சமுதாயத்தில் முடிக்கேருமா? நமக்கு சமுதாயத்தில் நடமாடேருமா? அப்புறம் என்ன பண்ணினாங்க? அவரை விட்டுட்டு, அவர் இந்த பிள்ளைய விட்டுட்டு தலாக் விட்டதுக்கு பிறகு இந்த நீ தம்பியோட வாழ்ந்துக்க அப்படின்னு கல்யாணம் கட்டி வச்சாங்க. இந்த மாதிரி சீர்கேடுகளுக்கு, இந்த ஒழுக்கங்கள், அஜ்னபி மஹ்ரமி என்ற பேணுதல்கள் இல்லாத போது இந்த சீர்கேடுகளுக்கு அது வித்திடும் அப்படிங்கறத கவனத்தில் வைக்க வேண்டும்.